அமோனியா வாயு கசிவுக்கு அடுத்து தொடர்ச்சியா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டியில இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதிக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து இந்த மாதிரி விபத்துகள் சார் கிட்டத்தட்ட ஒரு டீம் சார், ஸ்குவாட் டீம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம செக் பண்ணிட்டு வரோம் சார். ரெகுலரா பாதிக்கப்பட்ட இதுல வந்து செக் பண்ணிட்டு வரோம். இதுல வந்து இந்த உள்ளுக்குள்ள அந்த அந்த மாதிரி அமோனியா கம்பெனி அந்த அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ்லேயே அந்த ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 கம்பெனிக்கு மேலே ப்ரெமிசஸ்ல உள்ள இருந்து வேலை பார்க்குறவங்கலாம் வெளியில போக சொல்லி அப்புறப்படுத்தி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கம்பெனி நியர்பை அந்த அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு அருகில் உள்ளவங்களையே நம்ம கிளியர் பண்ணி அதுக்கும் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். உறுதியா சொல்றோம், கடுமையான நடவடிக்கை இது ரிலேட்டடா நம்ம வந்து ஆய்வு ஸ்குவாட் டீம் போட்டே கிட்டத்தட்ட கடுமையா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதா சார் எல்லாத்துக்குமே உள்ளது. பட் ஆக்சிடென்டலா 1-2 நடக்கிறதையும் நம்ம அதை கூட நடக்க முடியாத அளவுக்கு என்னென்ன முயற்சி செஞ்சு தடுக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தனியார் தொழிற்சாலைகள்ல நடவடிக்கை எடுக்கிறது குழு அமைச்சிருக்கீங்க. ஆனா ஆத்தூர் நகராட்சியில வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு ₹100 டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு நிரந்தர பணி கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இல்ல சார், அது வந்து நம்ம இதுல வராது சார். அது வந்து இந்த நகராட்சினா நகராட்சியில வரும், கார்பரேஷனா கார்பரேஷன்ல வரும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அது வராது சார். அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்து எது வந்தாலும் நம்ம தலையிட்டு முயற்சி இல்ல இறுதி இருக்கு சார். பட் அது கண்ட்ரோல் வந்து மேனேஜ் வந்து அவங்க பாக்குறாங்க சார். இப்ப நீங்க சொல்ற ஃபேக்டரிஸ், நீங்க சொல்ற ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட 56 லட்சம் பேருக்கு மேல ஒர்க்கர்ஸ் நம்மளுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு பதியப்பட்டவங்களுக்கு அதுல உள்ளவங்க கம்பெனிஸ்ல ப்ராப்ளம், ஃபேக்டரிஸ்ல ப்ராப்ளம், இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ராப்ளம் நாம உள்ள போகலாம் சார். இதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு சார். அந்த நார்ம்ஸை பார்த்துட்டு தான் சார் நம்ம அரசு நிறுவனங்களா இருந்தாலும் இல்ல சார், உங்களுக்கு புரியுது, அது பண்ணலாம் சார். பட் இப்போ அது கண்ட்ரோல்டு வந்து நீங்க அதுல இருக்கு. கார்பரேஷனா கார்பரேஷன், முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து போர்டுனா பஞ்சாயத்து போர்டு அதுல இருக்கும் சார். அது கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல இருப்பாங்க சார். மீறி அதுக்கப்புறம் வர்றது அவங்களால பட்சத்துல ரொம்ப ப்ராப்ளம்ங்கும் போது லேபர் டிபார்ட்மெண்ட் அணுகுவாங்க சார். இதுல நம்ம ஏதாவது நடவடிக்கை எதுல சார்? ₹100 பாண்ட்ல கையெழுத்து வாங்கிருக்கோம். அதுதான் சார், அதுல தீர்வு காண்டு அது வரலாத பட்சத்துல அடுத்து நம்மள்ட்ட வருவாங்க. நம்மள்ட்டையும் நடக்காத பட்சத்துல ஃபெயிலியர் ரிப்போர்ட் போட்டு லேபர் கோர்ட்டுக்கு அனுப்புவோம் சார். தனியார் தொழிற்சாலை செயின்ட் பீட்டர்ஸ்ல அந்த தொழிலாளர்களுக்கு படுகாயமடைந்தவங்களுக்கு வந்து இழப்பீடே கொடுக்கல. எப்ப சார்? இறந்தவங்களுக்கு மட்டும் 2 லட்சம் தமிழக அரசு. ஆமா ஆமா இல்ல சார், இல்ல சார், ஒரு நிமிஷம். இறந்தவங்களுக்குமே 2 லட்சம் கிடையாது சார். நம்ம அது வந்து அரசாங்க ரீதியா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு சார். அதுக்கு இன்னும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபா மேல அது தனியா வரும் சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இப்ப எல்லாமே கொடுத்து இப்பதான் சார் அந்த இது எல்லாமே எவ்வளவு பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க எல்லாமே இருக்கு சார். அதெல்லாம் பாத்துக்கிட்டு பண்ணுவோம். முழுமையா சீல் எப்ப சார் வைக்கப்படும் சார்? அது இனிமே அது ரன் பண்ண முடியாது சார். அந்த இது சீல் வைக்கிறதுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது பண்ணதுல அமோனியா கொஞ்சம் இருந்ததுல கிளியர் பண்ணி ஓரளவு முடிச்சிட்டோம் சார். இப்ப அடுத்து சீலுக்கான வேலையை பார்த்துருவோம் சார். அது ஓப்பன்லாம் பண்ண முடியாது சார், வாய்ப்பு இல்லை சார்.